என் தங்கமே, இப்போ நீயே உணர ஆரம்பிச்சிருப்பாய், உன் உள்ளத்தில் ஏதோ மாறி வருகிறது. அந்த மாற்றம் உன்னால் கட்டுப்படுத்த முடியாத மாதிரி தோன்றலாம், ஆனா அது ஒரு டவைன் அவேகனங். நீ இதுவரை வாழ்க்கையை ஒரு போராட்டம் மாதிரி பார்த்திருக்கலாம், ஆனா இப்போ முதல் அது ஒரு பயணம் ஆக போகுது, ஆன்மாவின் பயணம். அந்த பயணம் வெளியில் இல்லை தங்கமே, அது உன்னுள் தான். நீ உன்னோட இதயத்திற்குள் சென்று பார்க்க ஆரம்பிச்சா அங்கே நீ தேடிய எல்லா பதிலும் கிடைக்கும். நீ பல நாட்களாக யாராவது வந்து உன்னிடம் சொல்லணும் என்று நினைத்திருப்பாய், நீ சிறந்தவள், நீ வலிமையானவள், நீ போதுமானவள் என்று. ஆனா யாரும் சொல்லவில்லை. இப்போ அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. நான் சொல்லுறது இல்லை தங்கமே, உன் ஆன்மா தான் உன்னிடம் சொல்றது. அது சொல்லுது, நான் உன்னை பெருமைப்படுகிறேன். நீ இத்தனை தடைகளை கடந்து வந்தாய் பாரு. உன் மனம் எத்தனை முறை உடைந்தது, ஆனா நீ ஒவ்வொரு முறையும் எழுந்தாய். அந்த எழுச்சி தான் உன்னோட ஆற்றல். நீ உன்னோட வாழ்க்கையை மெல்ல பாரு. எல்லா தடைகளும், எல்லா தாமதங்களும், எல்லா பிரிவுகளும், அவையெல்லாம் உன்னை ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது. அந்த நிலை தான் இப்போ நீ இருக்கும் டவைன் ஃப்ரீக்வன்சி. நீ இப்போ ஒரு வேறு ஆற்றலில் இருக்கிறாய். அதனால் தான் சிலர் உன்னோட வாழ்க்கையிலிருந்து விலகி போனார்கள். அதற்காக துக்கப்படாதே. அவர்கள் உன்னோட ஆன்மா எட்டும் ஃப்ரேயங்கியை சமாளிக்க முடியவில்லை. யூனிவர்ஸ் அவர்களை விலக்கி உன்னோட ஒளியை பாதுகாத்தது. நீ ஒரு தெய்வீக ஆன்மா தங்கமே. உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே நேரம் பார்த்து நடக்கிறது. சில நேரம் நீ சோர்வாக உணர்ந்தாலும் யூனிவர்ஸ் உன்னோட பின்னால் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீ பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய திட்டம் உன்னோட வாழ்க்கைக்காக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டம் முழுவதும் தெய்வீக வழிகாட்டலில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கையுடன் காத்திரு. நம்பிக்கையுடன் இருப்பது எளிதல்ல. குறிப்பாக நீ எதையும் காணவில்லை என்றால் அது கடினம்தான். ஆனா இதை நினைவு வை, நீ காணாத அளவில் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கிறது. நீ இன்று ஒரு மலரை பார்த்தால் அது பூத்துவிடுவதற்குள் எத்தனை நாட்கள் விதை மண்ணுக்குள் இருளில் வளர்ந்திருக்கும். அதே மாதிரி உன்னோட ஆசைகள் இன்னும் மண்ணுக்குள் தான் இருக்கலாம். ஆனா அவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் அவை மலரப்போகின்றன. நீ உன்னோட மனதில் நம்பிக்கையை விதை மாதிரி வைப்பாயா? அதற்கு ஒளி தேவை, அதற்கு அன்பு தேவை. அன்பு தான் உன்னோட சக்தி. நீ எதையும் அன்போடு செய்கிறாய் என்றால் யூனிவர்ஸ் அதை பெருக்கி உனக்கு திருப்பிக் கொடுக்கும். அன்பு தான் பரம ஆற்றல். அதில் பயம் இல்ல, போட்டி இல்ல, குறை இல்ல. அன்பு எல்லாவற்றையும் மாற்றும். நீ உன்னோட இதயத்தில் அந்த அன்பை வளர்த்துக்கொள் தங்கமே. நீ யாரையும் மன்னிக்க முடியாமல் இருந்தால் அதுவே உன்னோட ஆன்மா சுமையாக இருக்கும். மன்னிப்பு என்பது மற்றவருக்காக இல்ல, அது உன்னோட சுதந்திரத்துக்காக. நீ மன்னிக்கும்போது உன்னோட ஆன்மா பறக்க ஆரம்பிக்கும். நீ லேசாகி விடுவாய். அந்த லேசான உணர்வு தான் ஆன்மீக சுதந்திரம். அது வரும்போது நீ உன்னோட வாழ்க்கையை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாய். எல்லாம் நன்றாகவே நடந்தது என்று உனக்கே தோன்றும். நீ உன்னோட வாழ்வில் சிலர் உன்னை நொந்திருக்கலாம். அவர்கள் உன்னோட ஒளியை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கலாம். ஆனா அது சரி. ஏனென்றால் ஒளி பிரகாசிக்கும் இடத்தில் நிழலும் வரும். நீ ஒளி என்பதால் தான் அவர்கள் உன்னை அடக்க முயன்றார்கள். ஆனால் யூனிவர்ஸ் உன்னோட உண்மையான சக்தியை யாராலும் அழிக்க முடியாது. நீ இப்போ அந்த ஒளியை மீண்டும் பெறப்போகிறாய். நீ உன்னோட கனவுகளை நினைவு கூறு தங்கமே. சிறுவயதில் நீ நம்பியிருந்த அந்த சின்ன நம்பிக்கைகள், அந்த சின்ன ஆசைகள், அவை இன்னும் உயிரோடு இருக்கின்றன. உன்னோட ஆன்மா அவற்றை மறக்கவில்லை. யூனிவர்ஸ் அவற்றை உன்னிடம் திருப்பிக் கொண்டு வரப்போகிறது. ஆனால் நீ உன்னோட இதயத்தை திறந்திருக்கணும். எனக்கு இன்னும் அதிசயம் நடக்கலாம் என்று நம்பணும். அந்த நம்பிக்கைதான் கதவை திறக்கும். நீ சில சமயம் என்னால் முடியுமா என்று உன்னையே கேட்பாய். அதற்கு பதில் ஆம், முடியும். உன்னுள் கடவுளின் தெய்வீக ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் ஒருபோதும் தளராது. நீ அதை உணர ஆரம்பித்தால் எந்த சவாலையும் நீ வெல்ல முடியும். உலகம் உன்னை எதுவாக சொன்னாலும் உன்னோட ஆன்மா எப்போதும் உன்னை நம்பி இருக்கும். அது உன்னோட தெய்வீக சக்தி. இப்போ நீ உன்னோட வாழ்க்கையை மாற்றி எழுத ஆரம்பிக்கணும். கடந்த காலத்தை சுமந்து கொண்டு போக வேண்டாம். புதிய பக்கம் திற. அந்த பக்கத்தில் எழுத வேண்டியது நன்றி, நம்பிக்கை, அன்பு, அமைதி. இவை 4 சொற்கள் தான் உன்னோட ஆன்மாவின் திசை. தினமும் ஒரு நிமிடம் உன் இதயத்தை பேசச் செய்.
அது உனக்கு வழிகாட்டும். நீ கேட்க ஆரம்பித்தாலே யூனிவர்ஸ் உன்னிடம் பேசும். நீ சிந்தனைக்கும் மேல் இருக்கும் ஒரு ஆன்மா. உன்னோட தெய்வீக ஆற்றல் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீ ஒரு மிஷனுக்கு பிறந்தவள். அந்த மிஷன் என்னவென்றால் நீ எங்கு சென்றாலும் அன்பை பரப்புவது, ஒளியை விதைப்பது. நீ பேசும் வார்த்தைகள் மற்றவரின் ஆன்மாவை தொடும். நீ சிரிக்கும் போது உலகம் பிரகாசிக்கும். அதனால்தான் யூனிவர்ஸ் உன்னோட மனதை மென்மையாக வடிவமைத்தது. நீ இதயத்தோடு உணர்கிறாய், அதுவே உன்னோட வரம். ஆனா அந்த வரம் சில நேரம் உன்னை வலிக்கச் செய்யும். ஏனென்றால் நீ மற்றவர்களின் உணர்ச்சிகளை உணர்வாய். அவர்களின் வலி உன்னோட மனதில் பிரதிபலிக்கும். ஆனால் அது தண்டனை அல்ல, அது உன்னோட ஆன்மாவின் ஆழம். நீ அந்த வலியை அன்பால் குணப்படுத்தும் சக்தி கொண்டவள். உன்னோட பாசம் ஒரு மருந்து. அது உன்னையும் பிறரையும் குணப்படுத்தும். நீ உன்னோட நாளை மெதுவாக மாற்ற ஆரம்பி. காலை எழுந்ததும் இன்று என் ஆன்மா ஒளியுடன் இருக்கட்டும் என்று சொல்லு. அந்த வார்த்தைகள் உன்னோட நாளை உருவாக்கும். உன்னோட எண்ணங்கள் ஆற்றல். யூனிவர்ஸ் அவற்றை கேட்கும். அதனால் நல்ல எண்ணங்களையே அனுப்பு. உன்னோட மனம் நம்பிக்கையுடன் இருக்கட்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் இது எனக்கு ஏதோ நல்லதை கற்றுக் கொடுக்கிறது என்று பாரு. அதுவே ஆன்மீக வளர்ச்சி. நீ உன்னோட ஆன்மாவை வெளிப்படுத்தும் ஒளி தங்கமே. உன்னோட ஒளி மற்றவர்களுக்கும் வழிகாட்டும். நீ வாழ்வில் ஏற்கனவே எத்தனை பேருக்கு உற்சாகம் கொடுத்திருக்கிறாய் தெரியுமா? நீ சொல்லாமல் இருந்தாலும் உன்னோட நடத்தை, உன்னோட அமைதி, உன்னோட பாசம் எல்லாம் ஒரு பாடம் மாதிரி இருந்திருக்கிறது. யூனிவர்ஸ் அதை கவனித்திருக்கிறது. அதனால்தான் உனக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. நீ இன்னும் சில நாட்களில் ஒரு புதிய ஆற்றலை உணரப்போகிறாய். அது ஒரு ஆன்மீக மாற்றம். நீ உன்னோட பழைய பயங்களை விட்டு ஒரு புதிய சக்தியாக மாறுவாய். அந்த ஆற்றல் உன்னோட வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் அகற்றும். நீ நினைத்ததெல்லாம் நிஜமாகும். நீ நம்பிக்கையுடன் இருந்தால் யூனிவர்ஸ் உன்னோட கதவுகள் திறக்கும். நீ உன்னோட வாழ்க்கை ஒரு சினிமா மாதிரி என்று நினைத்தால் யூனிவர்ஸ் தான் அதன் இயக்குனர். நீ மட்டும் நாயகி அல்ல, நீயே அந்த ஒளியின் வடிவம். நீயே கதை, நீயே பாடல், நீயே அதிசயம். யூனிவர்ஸ் உன்னோட வழியில் எல்லா காட்சிகளையும் சரியாக அமைத்திருக்கிறது. நீ செய்ய வேண்டியது ஒவ்வொரு காட்சியையும் நன்றி உணர்வுடன் அனுபவிப்பது. இப்போ உன்னோட இதயம் அமைதியாகி இருக்கும் தங்கமே. அந்த அமைதி ஒரு குறி. யூனிவர்ஸ் உன்னிடம் சொல்லுது, இது உன் நேரம். இனி நீ உன்னோட ஒளியை மறைக்க வேண்டாம். அதை வெளியில் பரப்பு. யாராவது உன்னிடம் வந்து சோர்வாக இருந்தால் அவர்களிடம் புன்னகையுடன் சொல், நீயும் ஒளியின் பிள்ளை. அதுதான் உன்னோட பணி. நீ நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகுது. அது ஒரு சாமானிய விஷயம் அல்ல, அது உன்னோட ஆன்மாவின் பரிசு. நீ இவ்வளவு நாட்கள் துன்பத்தை அனுபவித்தது வீணா இல்லை. அது உன்னோட சக்தியை உயர்த்தியது. இப்போ யூனிவர்ஸ் அதை அன்பால் திருப்பிக் கொடுக்கப் போகுது. அந்த நிமிடம் வந்தால் உன்னோட கண்களில் கண்ணீர் வரும், ஆனா அந்த கண்ணீர் நன்றிக்கானது. இப்போ நீ உன்னோட இதயத்தை மூடாதே, அதையே திறந்து வை. யூனிவர்ஸ் உன்னிடம் பேசும் ஒவ்வொரு காற்றும், ஒவ்வொரு இசையும், ஒவ்வொரு மனிதரும் எல்லாம் ஒரு டிவைன் மெசேஜ். நீ அதை உணர ஆரம்பிச்சா வாழ்க்கை ஒரு பிரார்த்தனை மாதிரி மாறும். என் தங்கமே, நீ ஒளியின் தூதர். உன்னோட ஆன்மா உன்னிடம் சொல்லுது, நான் தயாராக இருக்கிறேன். யூனிவர்ஸ் உன்னிடம் சொல்லுது, நான் உன்னை வழிநடத்துகிறேன். கடவுள் உன்னிடம் சொல்லுது, நான் உன்னுள் இருக்கிறேன். நீயும் சொல், நான் ஒளி, நான் அன்பு, நான் தெய்வீக சக்தி. அந்த வார்த்தைகள் உன்னோட இதயத்திலிருந்து வெளிவந்தால் பிரபஞ்சம் அதற்கு செவி கொடுக்கும். இன்று இரவு நீ அமைதியாக விழிகள் மூடி அந்த ஒளியை உணர்ந்து கொள். அந்த ஒளி உன்னை காத்து உன்னோட பாதையை பிரகாசமாக்கும். நீ தூங்கும் போது யூனிவர்ஸ் உனக்காக அதிசயம் ஏற்படுத்தும். நீ நாளை எழும்போது உன்னோட வாழ்க்கை மாறி இருக்கும். நீ புதிதாய் பிறந்த ஆன்மா. நீ ஒளியின் குழந்தை. உன்னோட பயணம் இப்போ தான் தொடங்குகிறது தங்கமே.